ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் கிச்சன் சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கு உண்டான ஒரு பொடியை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிளகா பொடிக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். இந்த பொடி இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. 200 கிராம் கடலைப்பருப்பு, 200 கிராம் கருப்பு உளுந்து, தோலோடு இருக்கிற உளுந்து எடுத்துக்கோங்க. இதுதான் சத்து. ஏன்னா பசங்க கருப்பு உளுந்தில் எது செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இட்லி பொடியில் வச்சு கொடுத்தீங்கன்னா தெரியாது. ஸோ நான் கருப்பு உளுந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. 25 கிராம் எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட வச்சு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு 2 சின்ன துண்டு புளி, 3 முழு பூண்டை உரித்து தட்டி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு பூண்டு வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பெருங்காய பொடி 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். அடுத்தது நான் 200 கிராம் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்காங்க. உங்களுக்கு காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நார்மல் குண்டு வெத்தல் மிளகா இல்லைன்னா நீட்டு மிளகா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அது காரம் அதிகமாக இருக்கும். நம்ம கருப்பு உளுந்து வச்சு அரைக்கிறதுனால நம்ம பவுடர் வெள்ளை கலர் தெரியாமல் இருக்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறேன். 2 பொடி கறிவேப்பிலையை அலசி துணியில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடிங்க. இதெல்லாம் ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருக்குங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நமக்கு நல்லா கோல்டன் கலர் வரும். கடலைப்பருப்பு நல்ல கலர் மாதிரி வந்திருக்குங்க. எல்லாமே எண்ணெய் இல்லாமல் ப்ளெயின் பேனில் வறுத்துக்கணும். கடைசியாக ஒரு 4 பொருள் மட்டும்தான் எண்ணெய் போட்டு வறுக்கணும். பார்க்கலாம். பருப்பு உளுந்து வறுக்கும் போதே நல்லா கமன்னு வாசம் வருதுங்க. இந்த மாதிரி வாசம் வரும்போது 2 பருப்பு நீங்கள் வாயில் போட்டு பாருங்கள். கிறிஸ்பாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி வாட்டமாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு 1 நிமிஷம் வறுக்கலாம். சரிங்களா? இப்போ இது கரெக்டாக இருக்குது. இந்த 2 பருப்பும் வறுக்கிறதுக்கு, ஒரு பருப்பு வறுக்கிறதுக்கு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. அதே மாதிரி இந்த கருப்பு உளுந்தும் 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும். இதை எடுத்து மாற்றிட்டு அடுத்தது வறுக்கலாம். அடுத்தது மிளகு வறுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளே வறுத்துடலாங்க. இது ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. ஏன்னா 1 ஸ்பூன் மிளகு தானே. அவ்வளோதான். வாசம் வந்துடுச்சுங்க. எடுத்து சேஞ்ச் பண்ணி அடுத்தது சீரகம் வறுத்துக்கலாம். இதுவும் 1/2 நிமிஷத்தில் வறுத்துடலாங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருங்கின மாதிரி ஆகிடும். இது பொரியிற சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? இப்போ எடுத்துக்கலாம். அடுத்தது எள்ளு வறுத்துக்கலாம். எள்ளு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பாப்பாகுங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அடுத்தது பெருங்காயம் 2 ஸ்பூன். நான் தூள் பெருங்காயம் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா கட்டி பெருங்காயம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நான் இந்த தூள் பெருங்காயம் வெறும் கடாயில் தான் வறுக்கணும். அவ்வளோதான். இப்போ எடுத்துக்கலாம். அடுத்தது உப்பையும் ஒரு வரவை எடுத்துக்கலாங்க. உப்பில் இருக்க ஈரப்பதம் போகணும். அப்போ தான் நம்மளோட மிளகாய் பொடி சீக்கிரமாக கெடாமல் நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. இப்போ இந்த புளியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்க ஈரப்பதம் போகணும். நல்லா கிறிஸ்பாக வறுத்து எடுத்துக்கணும். புளி நல்லா வறுத்தாச்சுங்க. இதை எடுத்துக்கலாம். அடுத்தது 3 பெரிய பூண்டு உரித்து தட்டி வச்சுருக்கேன். அதையும் கிறிஸ்பாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் இருக்க ஈரப்பதம் போகணும். அப்போ தாங்க மிளகாய் பொடி நல்லா கிறிஸ்பாக இருக்கும். கொஞ்சம் ஈரம் பதமாக இருந்ததுன்னா கெட்டுடும். நீங்கள் பூண்டு வேணான்னா பூண்டை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க. இது நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அடுத்தது காஷ்மீர் மிளகாய் வறுத்துக்கலாங்க. இதுக்கும் எண்ணெய் போட்டு 1 ஸ்பூன் போட்டு வறுத்துக்கணும். மிளகாய் நல்லா வறுத்தாச்சுங்க. இதுவும் நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அடுத்தது கடைசியாக கறிவேப்பிலையை நல்லா கிறிஸ்பாக வறுத்துக்கலாங்க. கறிவேப்பிலையில் தண்ணி பதம் இருக்கக்கூடாது. இப்போ போட்டு வறுத்துக்கலாம். கறிவேப்பிலை நல்லா வறுத்தாச்சுங்க. கறிவேப்பிலை எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அப்போ தான் கறிவேப்பிலை கருகாமல் இருக்கும். கறிவேப்பிலை கருகுச்சுன்னா நம்ம இட்லி பொடியும் கசப்பு எடுத்துக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டான ஸ்டேஜ். இது நல்லா உங்களுக்கு சத்தம் வரும் போட்டிங்கன்னா. அப்படி பண்ணிங்கன்னா சத்தம் வருதுங்களா? இது அப்படியே தூளாகும். இப்போ எடுத்துக்கலாம். எல்லா பொருளையும் வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ கடைசியாக மஞ்சள் பொடி போட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் ஆறட்டும். ஆறதுக்கப்புறம் பொடிச்சிக்கலாம்.
நிமிஷத்தில் நம்ம வறுத்து வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் மிளகாவும் புளியும் போட்டு ஒரு தடவை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பாதி பாதியாக பருப்பு மிளகாவும் சேர்த்து அரைக்கணும். மிளகாவை ஃபஸ்ட்டு அரைச்சாச்சுங்க, மிளகாவும் புளியும். இது பாதி எடுத்துகிட்டு பாதி பருப்பு சேர்த்து அரைப்போம். மிளகா நான் 200 கிராம் சொல்லியிருக்கேன், காஷ்மீர் மிளகா. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 50 கிராம் கம்மி பண்ணிக்கோங்க. பாதி மிளகாவோட நான் எல்லா பருப்பு கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து 2 தடவையாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு ஜார் போட்டு 2 ஜாராக அரைச்சிக்கலாம். 2 ஜாரு பொடியும் அரைச்சாச்சுங்க. இப்போ இது நல்லா பெரிய பிளேட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு உப்பு காரம் ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா தனித்தனியாக அரைச்சோம் இல்லையா, அதனால். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. கருப்பு உளுந்து கலந்த இட்லி பொடி பிள்ளைங்களுக்கு ரொம்ப சத்தாக இருக்கும். இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட எஸ்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.